இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். தத்தனேரி முதல் ஆரப்பாளையம் வரை பேருந்து நிலையம் வரை புரட்சித் தலைவர் அம்மா பாலம், மதுரை கோரிப்பாளையம் பெரிய பாலத்திற்கு இணையாக புதிய பாலம், அதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாலம், அரசு ராஜாஜி மருத்துவமனை ரூபாய் 250 கோடி ரூபாயிலே அதை தரம் உயர்த்திருக்கிறோம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் 50 கோடியிலே உயர்மட்ட பாலம், ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் மத்திய மாநில அரசு சுமார் 1100 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மக்கள் நீண்ட காலமாக பாதுகாக்கப்பட்டது குடிநீர் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது சுமார் 1296 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு லோயர் கேம்ப் அங்கே இருந்து குழாய் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து நம்முடைய மதுரை மாநகர மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் நீரை வழங்குவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த திட்டத்தை துவக்கி வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மதுரை மாநகருடைய போக்குவரத்தை குறைப்பதற்காக சுமார் 27 கிலோமீட்டர் சுற்றுச்சாலை அமைத்து கொடுத்ததும் அதிமுக அரசாங்கம். முடக்கு சாலை பறக்க பாலம் 50 கோடி, அதே போல கோவை கொடிசியா அங்கே இருக்கின்ற, அதே போல மதுரையிலே சிட்டி சென்டர் மிகப்பெரிய அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. வைகை ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம், வைகை ஆற்றின் இருகரையில் ஒட்டி சாலைகள், காலவாசல் உயர்மட்ட பாலம், பாண்டி கோயில் அருகே உயர்மட்ட பாலம், மதுரை நத்தம் சாலையிலே 7 கிலோமீட்டர் நீளத்திற்கு பறக்கும் பாலம் மத்திய அரசின் துணையோடு இன்றைக்கு 40 ஆண்டு கால கனவு உசிலம்பட்டியிலே 58 கால்வாய் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வைகை குண்டாறு திட்டம் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டதை போல காவிரி குண்டாறு திட்டத்தை நாங்கள் துவக்கி வைத்தோம். அதையும் உடைக்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதே போல வண்டியூர் கண்மாய் சீரமைக்க நிதி ஒதுக்கியது, அதை ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்திருக்கின்றார். மதுரை மாநகர பகுதியில் 4 தடுப்பணைகள் கட்டப்பட்டன. மதுரை விமான நிலையம் விரிவாக்கம் செய்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கேட்டபோது அதற்கு முயற்சி எடுத்தோம். மத்திய அரசிலே நாங்கள் பல முறை வேண்டுகோள் விட்டதின் அடிப்படையிலே அந்த சாலையிலே அண்டர் பாஸ் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதுக்கு அனுமதி கொடுத்தோம். அந்த திட்டத்தையும் முடக்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதே போல தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்டாலின் குறிப்பிடுகிறார், மத்தியிலே இருந்து எந்த திட்டத்தையும் வரவில்லை, தமிழக வளர்ச்சி வரவில்லை என்று. அங்கே தூத்துக்குடியிலே அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது அதற்கு தேவையான நிலத்தை ஒதுக்கீடு செஞ்சு மத்திய அரசு பிரம்மாண்டமான விமான நிலையத்தை இன்றைக்கு கட்டி மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அதை திறந்து வைத்திருக்கின்றார். அதே போல தூத்துக்குடி அங்க இருக்கின்ற துறைமுகம் விரிவாக்கம், வஉசி சிதம்பரம் துறைமுகம் கிட்டத்தட்ட 1500 கோடி விரிவாக்கம் செய்ய இருக்கின்றன. அதே போல பல தேசிய நெடுஞ்சாலைகள் இன்றைக்கு மத்திய அரசு மூலமாக அமைத்திருக்கின்றது. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்கின்றோம். அதே போல மத்தியிலே இன்றைக்கு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து